அப்படியே பக்கத்துல வாங்க. வடலூர் வள்ளல் சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ற ராமலிங்க வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் தைப்பூசம் அன்று. தை மாதத்தில் அறுவடை பண்ணுவோம். அதனால தானே பொங்கல் வருது நமக்கு. தை பிறந்த உடனே பொங்கல். பொங்கல் போது எல்லாம் நம்முடைய என்னென்னலாம் விளைச்சலோ, நான் இப்ப நெல் வச்சிருந்தேன்னா என்னுடைய நிலத்துல நெல், இயற்கை, இந்திரன், சூரியன், இந்த மாதிரி ஆநிறைகள்னு சொல்லக்கூடிய பசு இனங்கள், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிடும். ஆனா கிடைச்ச அறுவடை விளைச்சல் இருக்குல்ல, அதுல முதல் பங்கு, குட்டி பங்கு எடுத்து முருகனுக்கு வச்சிருவாங்க. இப்ப தைப்பூசம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் அறிவை பாருங்க, பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கு முருகனை பார்க்கணும். அப்ப நிலா வெளிச்சம் கிடைக்கும். எந்த ஊர்ல இருந்து இருந்தாலும் அந்த அறுவடை பண்ணி தை பிறந்த உடனே முதல் விளைச்சல் எடுத்துட்டாங்களே, அதை தூக்கிண்டு அதை ஒரு பக்கமோ அவங்களுடைய உணவு அவங்களுடைய தேவை இன்னொரு பக்கமோ எடுத்துட்டு போன ஒரு பழக்கம் தான் காவடி. வாழ்க்கையில ஒரு பங்கு சுவாமிக்குன்னா ஒரு பங்கு நமக்கு. இதை கத்துக் கொடுத்து ஒரு பக்கம் இறைவனுக்கான அந்த விளைச்சல், இன்னொரு பக்கம் நமக்கான தேவை தூக்கிண்டு முருகனுடைய பாடல்கள். அப்பதான் காவடி சிந்தெல்லாம் வருது. அந்த வழி தெரியாம இருக்க நிலவு ஒளியில ஊரே கூட்டமா குடும்பத்தோட பாட்டு பாடிண்டு பழனி முருகனுக்கு போய் முதல் காணிக்கையை கொடுப்பாங்க. இதுதான் தைப்பூசத்து விழா. தைப்பூசம் அப்படின்றதுனால முக்கியமான விஷயம், நான் பிறருக்கு உணவு கொடுக்கறது தான் பிரதானமான ஒரு அற்புதமான செயல் தைப்பூசத்துக்கு. வள்ளலாரை நினைச்சும் பண்ணுங்க. அவர் ஏற்றி வச்ச அடுப்புல இன்னுமே அந்த தீ அணையிலங்க. எவ்வளோ பேர் வயிறு அந்த பசி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோயில் அன்னைக்கு கூட்டமா இருக்கும், லைன்ல நிற்பாங்க. மத்தியானம் கொண்டு போய் நீர்மோர் கொடுங்க. தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 11 பேருக்கு அன்னதானம். வேண்டுதலா கண்டிப்பா நிறைவேறும். கல்யாணமா, குழந்தையா, ஏதோ ஒரு வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். இல்லம்மா எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, அப்ப நீங்க தான் முக்கியமா எடுக்கணும். ஏன் வேண்டுதல் இல்லாம உங்களை ஒரு சிறப்பான வாழ்க்கை கொடுத்திருக்கா முருகன்னா, அப்ப உங்களை விட கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இல்லை. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு தடவை உங்களை பார்க்கும் பொழுதும் ஆனந்தமா இருக்கும். ஏன்னா கேட்க ஆர்வம் உள்ள அது மாதிரியான ஒரு பக்தர்களும் அன்பர்களும் இருக்கும் பொழுது சொல்றவங்களுக்கு நம்ம சொல்றது அவங்க மனதார ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற திருப்தி இருக்கு பாருங்களேன். சொல்லி மாளா. இன்று நாம் தைப்பூசம் வர இருக்கும் தைப்பூசம் பிப்ரவரி 1, 2026 தைப்பூசம், அதை பற்றி தான் பேச இருக்கின்றோம். எந்த தெய்வத்தை பற்றி பேசுவது? தைப்பூசம்ன்றதே சிறப்பான நாள். முதல்ல நடராஜர்ல இருந்து ஆரம்பிச்சிடும். நடராஜ பெருமான் சிதம்பரத்திற்கு பூச நட்சத்திரம் அன்றுதான் வந்திருக்கு. அப்பேற்பட்ட வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் அவர் சிதம்பரத்திற்கு வந்து மனம் உவந்து நமக்கு அருள வந்தது. உண்மையா சொல்லணும்னா மனசுக்குள்ள இந்த டான்ஸ் ரொம்ப நாளா இருந்ததும். நம்ம ஹார்ட் பீட் தான் அந்த டான்ஸ் உள்ள இருந்தது. இப்போ ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவோம், ஒரு ரகசியத்தை மேடை ஏறி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அந்த கிராமங்கள்ல எல்லாம் இன்னைக்கும் கேட்பாங்க, அந்த விஷயத்தை அம்பலப்படுத்திட்டியா அப்படின்னு கேட்டுருவோம். விச் மீன்ஸ் நமக்குள்ள இருக்கிறத எல்லாருக்கும் சொல்லிட்டியா, ஊரறிய எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டியா. அதுக்கு என்ன வார்த்தை? எல்லாருக்கும் அம்பலம் ஆயிடுச்சு, விஷயம் அம்பலத்துக்கு வந்துருச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் பேச்சு வழக்குல புரிகிற மாதிரி சொல்லணும்னா அம்பே எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னுவாங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் முன்னோடி எந்த வார்த்தை தெரியுமா? அம்பலம். அப்படின்னா என்ன? உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ரகசியமா, அதுதான் சிதம்பர ரகசியம். இந்த ஆன்மாவை இயக்கி விடாமல் ஆடிய அந்த நடனம் 2 பேர் வேண்டினார்கள், புலிக்கால் முனிவரும் பதஞ்சலியும். இதை ஏற்கனவே ஆருத்ராம் போது பார்த்தோம். அந்த இருவர் வேண்டினதுனால வெளியில வந்து ஆடிட்டாராம். அதான் அம்பலம். வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்படி அம்பலவாணனுக்கு தைப்பூசம் மிக மிக உன்னதமான நாள். சிதம்பரம் பத்தி சொல்லிட்டேன். அப்படியே பக்கத்துல வாங்க. வடலூர் வள்ளல் சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ற ராமலிங்க வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் தைப்பூசம் அன்று. நம்ம கதாநாயகன்
கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. பழனி நாயகன் நம்முடைய முருகப்பெருமானுக்கு தைப்பூசமா கொண்டாட்டம்ங்க. இதுல ஒரு சின்ன வருத்தம்னா, நம்ம தமிழகத்துக்கெல்லாம் லீவே பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இப்பதான் வந்தது. மலேசியா சிங்கப்பூர்லாம் ரொம்ப நாளா நம்முடைய தமிழர்கள் தைப்பூசத்தை கொண்டாடி அவங்களுக்கு ஏற்கனவே ஹாலிடே உண்டு. இங்க தைப்பூசம் பொழுது மலேசியா 10 மலை முருகன் இங்க இருக்காரு இல்லையா, கோயிலுக்கு போய் பாருங்க. தமிழர்கள் முருகனை கொண்டாடுறதாவது இயற்கை, நம்ம ரத்தத்திலேயே முருகன் இருப்பான். அங்க சீனர்களும் மலாய்க்காரர்களும் முருகனுக்காக காவடி துப்பிண்டு அழகு குத்தின்னு போவாங்களே. தமிழ்கடவுள் நம்ம தான் அவனை குறுக்கிடுறோமோ, அவங்க எந்த லாங்குவேஜ்ல வேண்டினாலும் அவனுக்கு புரிஞ்சு அருள் பண்றானோ அப்படின்றது உலக கடவுளாக அங்கே முருகன் இருப்பான். சரி, தைப்பூசம் அப்படின்னா என்னன்றதுக்கு முதல்ல வந்துடலாம். ஏன்னா எந்த விழானாலும் எதனால அன்னைக்கு என்ன பண்ணா சிறப்பு நமக்கு அது தெரியணும். சஷ்டினாலே விரதம், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டினாலே விரதம். பங்குனி உத்திரம்னா முருகனுடைய திருமண வைபவம். இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன? ஒரு கருத்து இருக்கு, அன்றுதான் அம்பிகையானவள் வேல் கொடுத்தார், அதனால வேல் பூஜை சிறந்தது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. தை மாதத்தில் அறுவடை பண்ணுவோம், அதனால தானே பொங்கல் வருது நமக்கு. தை பிறந்த உடனே பொங்கல். பொங்கல் போது எல்லாம் நம்முடைய என்னென்னலாம் விளைச்சலோ, நான் இப்ப நெல் வச்சிருந்தேன்னா என்னுடைய நிலத்துல நெல், அவங்கவுங்க என்னத்தை பயிரிடுறோமோ அந்த தானியங்களை அறுவடை பண்ணிடுவேன். தை முதல் நாள் பொங்கல்னு வச்சுப்பேன் சூரியனுக்கு. எனக்கு விவசாயத்திற்கு உதவும் காளைக்கு, பசு பால் குடிக்க, இந்த மாதிரி இயற்கை, இந்திரன், சூரியன், இந்த மாதிரி ஆநிறைகள்னு சொல்லக்கூடிய பசு இனங்கள், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவேன். ஆனா கிடைச்ச அறுவடை விளைச்சல் இருக்குல்ல, இங்கதான் நம்முடைய முன்னோர்களை பாராட்டு. கிடைச்சிடுச்சுன்னு எடுத்துக்க மாட்டாங்களாம். கிடைச்ச உடனே அதுல முதல் பங்கு, குட்டி பங்கு எடுத்து முருகனுக்கு வச்சிருவான். நான் விதைக்கலாம், மழை வந்திருக்க கூடாது, வேற எதுவும் பிரச்சனை ஆயிருக்க கூடாது, எதுவுமே இல்லாம அந்த விளைச்சலை யாராலதான் கொடுக்க முடியும்? கடவுள் ஒருத்தனால தானே முடியும். இப்ப முதல் விளைச்சல்ல இருந்து ஒரு பங்கு எடுத்து வச்சிருவாங்க. வச்சு தை இந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு பூசத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஏங்க, பொங்கல் தான் 4 நாள் முடியுதே, காணும் பொங்கல் முடிச்சுட்டு போயிடலாமேனா இல்லை. அன்னைக்கு லைட்டு கிடையாது, நிலா தான் லைட். அப்ப தை பூசம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் அறிவை பாருங்க, பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கு முருகனை பார்க்கணும், அப்ப நிலா வெளிச்சம் கிடைக்கும். எந்த ஊர்ல இருந்து இருந்தாலும் அந்த அறுவடை பண்ணி தை பிறந்த உடனே முதல் விளைச்சல் எடுத்திருந்தாங்கல்ல, அதை தூக்கிண்டு அதை ஒரு பக்கமோ அவங்களுடைய உணவு அவங்களுடைய தேவையை இன்னொரு பக்கமோ எடுத்துட்டு போன ஒரு பழக்கம் தான் காவடி. அத முதல்ல இடும்பன் அப்படின்றவர் சக்திகிரி சிவகிரின்றதை தூக்கிட்டு வந்தாருன்றது சரித்திரம். இடும்பாயுதனே இடும்பா போற்றின் இடும்பன் சன்னதி உண்டு, அவர் தான் 2 மலைகளை இந்த பக்கம் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்தாருன்றது சரித்திரம்னாலும் நம்முடைய தமிழர்கள் இடும்பன் காண்பித்து கொடுத்தது இதுதான். அப்ப நமக்கானது. இன்னுமே புரியுற மாதிரி சொன்னா, இருமுடி கட்டுறோமே சுவாமி ஐயப்பனுக்கு, ஒரு பக்கம் ஐயப்பனுக்கான நெய் தேங்காய், இன்னொரு பக்கம் நமக்கான உணவு, 2 இருக்கும். அப்ப வாழ்க்கையில ஒரு பங்கு சுவாமிக்குன்னா ஒரு பங்கு நமக்கு. இதை கத்துக் கொடுத்து ஒரு பக்கம் இறைவனுக்கான அந்த விளைச்சல், இன்னொரு பக்கம் நமக்கான தேவை தூக்கிண்டு முருகனுடைய பாடல்கள். அப்பதான் காவடி சிந்தெல்லாம் வருது. அந்த வழி தெரியாம இருக்க நிலவு ஒளியில ஊரே கூட்டமா குடும்பத்தோட பாட்டு பாடிண்டு பழனி முருகனுக்கு போய் முதல் காணிக்கையை கொடுப்பாங்க. இதுதான் தைப்பூசத்து விழா. இப்ப தைப்பூசம்ன்றது வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே விவசாயத்துல இருக்குமா? இன்றும் விவசாயிகள் தான் நம்மளை வாழ வைக்கிறார்கள், அவர்களை தலை வணங்க வேண்டும். ஆனா நம்ம எல்லாருமே விவசாயத்துல இருக்கிறோமா? இல்ல. சிலர் நகரங்கள்ல இருக்கீங்க, சிலர் வெளிநாடுகள்ல இருக்கீங்க. அப்ப நாங்க தைப்பூசம் எங்களுக்கு விளைச்சல்னு இருந்தா முதல் விளைச்சல முருகனுக்கு தரலாம், எங்களுக்கு விளைச்சல் மாதிரி இல்லையே. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப உடலை வருத்தி நான் எதை சுமக்கின்றேனோ அந்த சமயத்துல எனக்கான சுமைகள் குறைஞ்சிடும். உதாரணத்துக்கு ராமலிங்க வள்ளலார் யார் வீட்டுக்கும் போய் சாப்பிட மாட்டார். சில பேர், சில அன்பர்கள் அவரை தொல்லை பண்ணுவாங்களா, எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட. இல்லப்பா, நான் துறவி, என்னுடைய உணவே எளிமையா இருக்கும். இல்லைன்னு சொல்லிட்டு அன்பால தொல்லை பண்ணுவாங்களாம். சரி, கூப்பிடுறாங்க. அவர் தான் ரொம்ப இளகின மனமாச்சு. வாடின பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வாடின பக்தர்கள் முகத்தை பார்த்தோன்னே வாடிடுவார். சரி, போனா வள்ளல் சுவாமிகள் வீட்டுக்கு வந்தா எப்படி தடபுடலா விருந்திருக்கும்.
அந்த விருந்தை சாப்பிட்டுடுவாராம், ஆனா வருத்தப்படுவாராம். இந்த விருந்து சாப்பிட்டுட்டேன், இந்த சாப்பிட்ட இன்பத்துக்கு ஒரு ஆப்போசிட் துன்பம் இருக்கு, என்ன பண்ணலாம், நானே ஒரு நாள் சாப்பிடாம இருந்தேன். கிடைச்ச இன்பத்துக்கு ஒரு துன்பம்னு அவரே அதை காம்பன்சேட் பண்ணிடுவார். அப்ப இவ்வளவு நாட்கள் இன்பத்தோடு விவசாயம் மாதிரி இல்லாம வேற தொழில்களிலும் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரு சுமையை தாங்கி கொண்டு ஒரு சின்ன துன்பத்தை முருகனுக்காக பிரார்த்தனையாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அது நம்முடைய வினைகளை குறைச்சிடும். என்ன பண்ணணும், காவடி தூக்குங்க. உங்களுக்கு பிடிச்சது, நமக்கு என்ன விவசாய நிலம் இல்லையா, பரவாயில்ல, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி நிறைய இருக்கு. ஒரு பக்கம் காவடி இல்லைங்க, காவடி எடுக்கிறதுக்கான வசதி இல்லை. ஆடிக்கிறதுக்கேனா திருத்தணி தான், அது வேற விஷயம். தைப்பூசனா பழனி, பழனிக்கு போக முடியாது, பரவாயில்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எத்தனையோ முருகன் ஆலயம், அங்க போகலாம். எனக்கு காவடி எடுக்கிற வசதி இல்லை. அப்ப என்ன பண்ணணும், பால் குடம், அது உங்களால முடியும். எந்த நாட்டுல வேணாலும் இருங்களேன், உங்க வீட்டுல ஒரு பால் குடத்துக்கான பாத்திரம் இருக்கும், வெள்ளியோ இல்ல சாதாரண எவர் சில்வரோ ஒரு குடம் இருக்கும். பசும்பாலானா வாங்கிக்கணும். சுவாமிக்குன்னு வரும் பொழுது அபிஷேகம் ஆகட்டும், நைவேத்தியம் ஆகட்டும், பசும்பால் வாங்கிக்கணும். 1 லிட்டர் பசும்பாலை தலைமையில வச்சுண்டு, நான் சொல்றது எல்லாமே பக்கத்துல கோயில் இருக்கக்கூடிய பாரத தேசத்து இந்திய நாட்டுல வாழக்கூடியவங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்குமே நிறைய, சிட்னில இருந்து முருகன் இல்லாத ஊரே கிடையாது. அப்படி முருகன் கோயில் பக்கத்துலனா நீங்களும் எடுத்துன்னு போகலாம். இல்லைன்னா அந்த கோயில் கிட்ட போய் நீங்களே ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அந்த பாலை வாங்கி தயவு செஞ்சு வீட்டுல காலையில 6 விளக்கு 6 அகல் ஏற்றி முருகனை வணங்கி தைப்பூசத்தன்று தலை மேல பால் எடுத்துன்னு போய் கோயில அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தைப்பூசம் அப்படின்றதுனால முக்கியமான விஷயம், நான் பிறருக்கு உணவு கொடுக்கறது தான் பிரதானமான ஒரு அற்புதமான செயல் தைப்பூசத்துக்கு. வள்ளலாரை நினைச்சும் பண்ணுங்க. அவர் ஏத்தி வச்ச அடுப்புல இன்னுமே அந்த தீ அணையலைங்க. எவ்வளோ பேர் வயிறு அந்த பசி, பல தீமைகளுக்கும் காரணம் பசி தானே. அப்ப வள்ளல் சாமி ஏத்தி வச்ச அந்த அக்னி, சமையல்ல ஏத்தி வச்ச அக்னி இன்னைக்கும் அணையலை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கோயில்ல அன்னைக்கு கூட்டமா இருக்கும், லைன்ல நிற்பாங்க, மத்தியானம் கொண்டு போய் நீர்மோர் கொடுங்க. அதை பண்ணலாமே, வீட்டுல நீர்மோர் தயாரிச்சுக்கோங்க, இல்ல பானகம் செய்யுங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரசாதம் போய் தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்றது உங்களுடைய நேரம் வசதி, அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தா நல்லா பண்ணுங்க. ஆனா மினிமம் அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதுல 1 லிட்டர் பாலை தலைமையில, யாரு இந்த ரோட்ல எல்லாம் தலைமையில வச்சு பால் குடம் மாதிரி வச்சு நடந்து யாரையுமே விட்டுடுங்க. நானும் முருகனும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உலகத்தையே மறந்து தலைமையில பாலை வச்சுட்டு போய் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில போய் கொடுத்துட்டு அங்க மத்தியானம் போய் அழகா முருகனை பிரார்த்தித்து ஒரு 11 பேருக்காவது உணவு கொடுங்கள். தைப்பூசம் முடிந்தால் விரதம் எடுங்கள். முடியாதவங்களோ வயதானவர்களோ இதெல்லாம் நீங்க இருக்கணும்னு இல்லை. ஆனா பிரதான நோக்கம் என்ன தெரியுமா, விரதம் இருப்பது சால சிறந்தது. விரதம் ஏதோ சுவாமிக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா இல்லையா, நோய்வாய்ப்பட்ட செல்களை நம்ம உடம்பு சாப்பிட ஆரம்பிச்சிருமா பசியில. அதனால அது நம்ம நன்மைக்குத்தான் இருக்கும். அதனாலதான் விரதம். இன்னும் பாத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன்ற ப்ராசஸ்ல 36 மணி நேரம் நீங்க சாப்பிடாமையே இருந்தா உடம்புல இருக்கிற டெட் செல் எல்லாம் போயிட்டு வியாதியே வராதுன்ற ஒரு லாஜிக் இன்னைக்கு பெருசா கண்டுபிடிக்கிறாங்க. பெருசா இருக்கட்டும், வியக்கத்தக்கதா இருக்கட்டும். அதை தானங்க நாங்க தசமி சாயந்தரத்துல இருந்து ஏகாதசி முழுக்க விரதம் இருந்து துவாதசி மத்தியானம் சாப்பிடணும்ன்றத தானே நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அப்ப தைப்பூசத்தன்றாவது விரதம் இருங்கள். தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளோ அப்படி விரதம் இருக்க முடியும்னா இருங்க. இல்லைனாலும் தைப்பூசம் அன்று பச்சை பட்டினி கூட இருங்கள், சால சிறந்தது. முடியலையா, எதுவுமே இங்க செஞ்சே ஆனோம் அப்படின்றதே நம்மளுடைய மதத்துல கிடையாது. நல்ல பாலோ, அதாவது நம்ம எப்பவுமே சாப்பிட்ற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்னால தியாகம் பண்ண முடியுதா சுவாமிக்காக அந்த கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய உணவை, அவ்வளவுதான். இந்த ஒரு நோக்கோட நம்முடைய உணவை குறைத்து கொண்டு பிறருக்கு உணவு கொடுத்து பால் கூட முடிஞ்சா காவடி எடுங்க. காவடிலாம் எடுத்தா ரொம்ப சிறப்பு. வேண்டுதலா கண்டிப்பா நிறைவேறும். கல்யாணமா, குழந்தையா, ஏதோ ஒரு வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். இல்லம்மா எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, அப்ப நீங்க தான் முக்கியமா எடுக்கணும். ஏன், வேண்டுதல் இல்லாம உங்களை ஒரு சிறப்பான வாழ்க்கை கொடுத்துருக்கா முருகன்னா, அப்ப உங்களை விட கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, ஓரளவு வேலையா இருக்கு, குழந்தைங்க இருக்கு, ஓரளவு பேங்க் பேலன்ஸும் இருக்கு, அப்ப நீங்க தாங்க உலகத்திலே கொடுத்து வச்சவங்க. அப்ப நீங்க தான் முதல்ல எடுக்கணும்.
இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாய் முருகா. அப்ப இவ்வளவு பணம் சுவாமி எனக்கு ஏன் கொடுத்திருக்காருன்னா பிறருக்கும் கொடுக்கணும்னு. ஒரு 11 பேருக்கு போய் உணவு தைப்பூசம் என்று கொடுங்கள். அவ்வளவு சிறப்பு. அதனால்தான் தைப்பூசத்தில் முருகனை, கந்தசாமி பாரிமுனை முருகனை அப்படியே வணங்கி வணங்கி பண்ண வள்ளல் சுவாமிகள் பண்ண தைப்பூசம் அவருடைய புகழ் இன்றளவும் இருக்குன்னா அவர் கொடுத்த உணவினுடைய புகழ் அது. அதனால் பால்குடம், பிறருக்கு உணவு கொடுத்தல், நீங்கள் விரதம் இருத்தல், இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் நான் பண்றேன்ற அந்த நினைப்பையே தூக்கி போட்டுருங்க. அதுதான் நம்ம அகந்தைய வந்துடும். இதெல்லாம் நம்ம பண்றோமே அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தைப்பூசம் அன்று எவ்வளவு நேரம் முருகனை நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. 6 தடவை நான் சஷ்டி கவசம் சொல்லணும், இல்ல 6 தடவை கந்தர் அனுபூதி சொல்லணும், ஒரு 2 தடவை கந்தர் அலங்காரம் சொல்லணும். இப்படி உங்களையே முருக சிந்தனைகளை அப்படியே முடிந்த அளவே மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். தைப்பூசம் உங்களுக்கு கேட்ட வரத்தை கண்டிப்பாக அவனுடைய அருளால் வந்து கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும், மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால் வரப்போகின்ற தைப்பூசத்தையும் முருகப்பெருமானுடைய அருளையும் மறந்தே விடாதீர்கள். அவனை வணங்குங்கள். அவன் உங்களுக்கு நல்லனவற்றை அருளுவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.